எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு கோல்ட பத்தின ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டாவை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கோல்டு விலை ஏறுது, இறங்குது எல்லாத்தையும் தாண்டி இந்த டேட்டா, அதாவது ஓல்டு கோல்ட கேஷுக்காக செல் பண்ணக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை 20% போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகரிச்சிருக்கு. 20%. அதாவது பழைய தங்கத்தை பணமா மாத்தக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதா இந்த டேட்டா சிம்பிளா. இதை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வழக்கமா கோல்டோட விலை ஏறும் பொழுது பெரிய அளவுல கோல்ட பை பண்ணக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இந்தியாவுல. ஆனா இந்த தடவை என்ன இருக்குன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்ப கோல்டு மெல்ல மெல்ல ஆகஸ்ட் மாசம் மெல்ல மெல்ல மேலே ஏறுனதை பார்த்தோம். அப்படி மேலே ஏறும் பொழுது பழைய தங்கங்களை விற்று அதை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம இந்த தடவை பார்த்திருக்கோம். ஏன்னா போன தடவை இது 5% தான் இருந்துச்சு போன வருஷம். ஆனா இந்த தடவை 20% அது மாறி இருக்கு. இதுல எதனால இந்த சேஞ்சஸ் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ஒரு மிகப்பெரிய ரேலி குடுத்துச்சு. 2 மிகப்பெரிய ரேலி குடுத்ததுனால நெறைய பேர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து தங்கத்த நோக்கி இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல நகர்ந்தாங்க. அப்போ நெறைய தங்கத்த அக்காமடேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சாதாரண மக்கள் நெறைய பேர். ஆனா கடந்த 1 வருஷமா என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், யுஎஸ் உடைய அதிக ஈல்ட் இந்த மாதிரியான காரணங்கள்னால தங்கம் மேற்கொண்டு வேகமா மேலே ஏறத நிறுத்தி கன்சாலிடேஷன் ஜோன்ல அ நகர்ந்துட்டு இருந்துச்சு. இதனால தங்கம் வேகமா மேலே ஏறும் நினைச்சு வாங்குன நெறைய பேர் அவங்களுடைய பணம் வந்து தங்கத்துல லாக் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கோல்ட் மிகப்பெரிய ரேலி குடுக்குது. சில்வரும் மிகப்பெரிய ரேலி குடுக்குது. நெறைய பேர் தங்கத்த வாங்குறாங்க. அது நெறைய வருமானத்த அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்குது. இதனால இத பார்த்த நெறைய பொதுமக்கள், அ அப்பர் மிடில் கிளாஸ் பீப்பிள், மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த தங்கம் மேற்கொண்டு ஏறும் அப்படிங்கிற அசம்ப்ஷன்ல தங்கத்த ஹை பிரைஸஸ்ல வாங்கிர்றாங்க. ஆனா லாஸ்ட் 1 இயரா தங்கம் வந்து கன்சாலிடேட் ஆனதுனால, பணம் உள்ள லாக் ஆகி அத எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் மந்த் வந்து தங்கம் மெதுவா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்ச உடனே, மறுபடியும் தங்கத்த வாங்க போறவங்கள மாரி, பழைய தங்கத்த கேஷா, ஏன்னா அவங்க நெறைய எக்கனாமிக் பிரஷர்ல இருக்காங்க. சில பேர் அந்த தங்கத்த வாங்குறதுக்கு லாஸ்ட் டைம் தங்கம் ரேலியில இருக்கும்பொழுது வாங்குறதுக்கு கடன் வாங்கியும் வாங்கியிருந்தாங்க. பர்சனல் லோன் போட்டு வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம கேள்விப்படுறோம். நம்மளும் நேர்ல நெறைய இடங்கள்ல அதை பார்த்தும் இருக்கோம். இத மறுபடியும் கேஷா மாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு போறாங்க. இதுதான் இந்த டேட்டா இங்க 20% ஓல்டு கோல்டு ஃபார் கேஷ் அப்படிங்கிற இந்த டேட்டாவ நோக்கி நகர்ந்ததுக்கு முக்கியமான காரணம். ஆப்வியஸ்லி நான் மறுபடியும் ஒரு விஷயத்த இந்த பாயிண்ட்ல ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, மறுபடியும் தங்கம் ஏற ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த பணத்தையும் தங்கத்த நோக்கி நகர்த்தாதீங்க. ஏன்னா யுஎஸ் ஈல்டு தொடர்ந்து அதிகமா இருக்கிற பட்சத்துல, யுஎஸ்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற பட்சத்துல, யுஎஸ் உடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட மறுபடியும் ஃபெட் ஏத்துற பட்சத்துல, மார்க்கெட் வந்து கோல்ட காட்டிலும் யுஎஸ் உடைய பாண்ட்ஸ்ல, யுஎஸ் உடைய டெபாசிட்ஸ்ல அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டும். அத ஞாபகம் வச்சுக்கங்க. மீன்வைல் நீங்க இந்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எக்கனாமிக் கண்டிஷன் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மாசமா வந்து நம்ம ஈரான், யுஎஸ் ஓட இஷ்யூல இருந்துகிட்டு இருந்தோம். ஆனா, அதுல நெறைய ரிலாக்சேஷன் இப்ப நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கே எடுத்துட்டீங்கனாலே, ஓமனும், ஈரானும் பேசி ஒரு டெம்பரரி சீ ரூட்ட கிரியேட் பண்றாங்க. மைன்ஸ் ரிமூவ் பண்றாங்க. ஹார்முஸ் சிந்தில கப்பல கொண்டு போறதுக்கு. யுஎஸ்மே வந்து நாங்க ஈரானுடைய கப்பல்கள மட்டும் தான் பிளாக் பண்ண போறோம். ஈரானுடைய கப்பல்கள மட்டும் தான் பிளாக் பண்ண போறோம். மத்த நாட்டுகளுடைய வெசல்ஸ், கமர்ஷியல் வெசல்ஸ நாங்க பிளாக் பண்ண போறதில்ல அப்படிங்கிற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட்ஸ குடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி இந்த க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாகும் பொழுது, ஐஎன்ஆருமே ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிரும். ஐஎன்ஆர் ஸ்டேபிள் ஆகும் பொழுது மறுபடியும் எஃப்ஐஎஸ் உள்ள வரக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது இந்த டேட்டா கோல்டோட டேட்டா அப்படி பார்த்தோம்னாலே, நம்ம அதிகமா கோல்ட் இம்போர்ட் பண்றதுக்கு செலவு பண்றோம். இப்ப பழைய கோல்டே ரொட்டேஷன்க்குள்ள வரும்பொழுது, அத ரீசைக்கிள் பண்ணி ஜுவல்லரீஸ் விக்க ஆரம்பிப்பாங்க. இன்னுமே கோல்ட் இம்போர்ட் பண்றதுக்கான காஸ்ட் கம்மியாகும். அதுவுமே இந்தியாவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் இருக்கும். அதே மாரி கோல்ட பத்தி இன்னைக்கு வந்த டேட்டாவ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து நெறைய பேர் வந்து கோல்ட எப்படி விரும்புறாங்கன்னா, ஒரு வெயிட்டான பொருளா இல்லாம. உதாரணத்துக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, 10 பவுன்ல ஆரம் எடுக்கிறேன், 20 பவுன்ல நெக்லஸ் எடுக்கிறேன். அந்த மாரியான ஒரு ஸ்டைல் இருந்துச்சு, கல்ச்சர் இருந்துச்சு இல்லையா? இப்ப அப்படி இல்ல. இப்போ லைட் வெயிட்ல ஜுவல்லரீஸ விரும்புறாங்க. கோல்ட் ஜுவல்லரீஸ் இப்பவும் விரும்புறாங்க. பட் இப்ப விரும்பக்கூடிய கோல்ட் ஜுவல்லரீஸ் எப்படின்னா, ஒரு சின்ன செயின், ஒரு சின்ன டாலர் இந்த மாரி லைட் வெயிட் ஆர்டி ஜுவல்லரீஸ் அதிகமா விரும்புறாங்க அப்படிங்கிறது இந்த ஜுவல்லரி கடைகளுடைய டேட்டாவை அடிப்படையா வச்சு பார்க்கும்பொழுது வருது. அப்போ ட்ரெண்ட் வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. உங்களோட போர்ட்ஃபோலியோவையும் இந்த டேட்டாவ அடிப்படையா வச்சு கம்ப்ளீட்டா கோல்ட்ல அதுவும் கடன் வாங்கி கோல்ட்ல மாட்டிறாதீங்க. ஏன்னா, இப்போ இந்த ஓல்ட் கோல்ட் ஃபார் கேஷ்ங்கிறது ஏன் இந்த 20% இன்கிரீஸ் ஆச்சுன்னா,
கோல்டு வேகமா ஏறிட்டு இருந்த காலகட்டங்கள்ல உள்ள போய் மாட்டுனவங்க அந்த கேஷ் உள்ள லாக் ஆகி இப்ப வெளிய எடுக்க ட்ரை பண்றாங்க. அது கோல்டு கொஞ்சம் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சோனே. இதையும் மனசு வச்சு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா வைங்க. மறுபடியும் அடுத்த டீட்டெயிலா அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க் யூ. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.